எமோஷனல் கியூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்னன்னா உணர்வு ரீதியா எந்த நேரத்துல குடிக்கணும். நான் வெறும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். சில பேர் இந்த குடிக்கிறது இருக்கு, பிடிக்கிறது இருக்கு, எல்லாமே தான் சொல்றேன். அதே மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் எமோஷனல் கியூஸ் அப்படின்னா இப்ப வந்து எந்த உணர்ச்சியில நம்ம இருக்கும்போது குடிக்கணும்னு தோணுது. ஒரு சில பேருக்கு எல்லா உணர்ச்சியிலையும் குடிக்கணும்னு தோணுது. இல்ல அப்படி இருக்காது. சந்தோஷமா இருக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன், சோகத்துல இருக்கேன் நான் எடுத்துக்கிறேன், போர் அடிக்குது நான் எடுத்துக்கிறேன், வேலை பார்க்கறேன் எடுத்துக்கிறேன். ஆனா வெறும் அது உணர்வு சார்ந்தது மட்டும் இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அப்ப எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நீங்க தனிமையில இருந்தா வருதா அல்லது சுத்தி யாராவது எப்படி இருந்தாலும் அந்த மைண்ட் வருது ப்ரோ. ஒரு சில பேருக்கு எப்படி இருந்தாலும் வராது. நான் ஒவ்வொன்னா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்ப எமோஷனல் கியூஸ்ன்னு சொன்னேன்ல, அதாவது போர் அடிக்கும் போது வருதா அல்லது சந்தோஷமா இருக்கும் போது வருதா அல்லது ரொம்ப சோகமாவோ அல்லது மன அழுத்தத்துல இருக்கும் போது அந்த எண்ணம் வருதா, இதையும் லிஸ்ட் போட்டுறணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எந்த எண்ணத்துல இருக்கும் போதும் வருது, எல்லா எண்ணத்திலையும் வருது. அப்படி வராது. ஏன் வராதுன்னா மூளையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, லிம்பிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் வந்து லாஜிக்கா வந்து நம்மளை யோசிக்க வைக்கும், நல்ல டிசிஷன் எடுக்க வைக்கும். லிம்பிக் சிஸ்டம் வந்து வெறும் ஆசையை மட்டும்தான் கொடுக்கும், யோசிக்க வைக்காது. இப்ப லிம்பிக் சிஸ்டம் எப்பப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுதான் வந்து அதனாலதான் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து யாருக்குமே வந்து அந்த எண்ணம் வரவே வராது.